Hello friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி. இது வந்துட்டு சீசி கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை. இதை வந்துட்டு நம்ம ஏர் ஃப்ரைல செய்ய போறோம். ரொம்ப ஹெல்தியான ஒரு வேலை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஹெல்தியான ஒரு சிக்கன் ஃப்ரை எண்ணெயில பொரிக்காம ஏர் ஃப்ரைல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மேரினேஷனுக்கு இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இதுல வந்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இவ்வளவு ஃபைனா சாப் பண்ண முடியல அப்படின்னா நீங்க மிக்சியில போட்டு ஒரு ஓட்டி கூட இதுல போடலாம். இதை சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துறேன். இதுல வந்து பச்சை மிளகாயோட காரமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். நீங்க பார்த்து சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு எந்த காரம் அதிகமா வேணுமோ, பச்சை மிளகாய் ஜாஸ்தியா இல்ல மிளகுத்தூள் ஜாஸ்தியா வேணுமா நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதுல ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் நம்ம போட போறோம். இப்போ ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் தனியா. இந்த ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு இதுல சேர்த்திடலாம். இதுவே நம்ம ஒரு சீஸ் கியூப் வந்துட்டு துருவி போட போறோம். இப்போ இந்த சீஸ் கியூபை வந்துட்டு நம்ம இதுல கிரேட் பண்ணி போட்டுடலாம். இப்போ ஒரு சீஸ் கியூப் ஃபுல்லும் போட்டாச்சு. சீஸ்ல கொஞ்சமா உப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உப்பு சேர்த்திக்கோங்க டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு இப்படியே ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் ஆக விட்டுருங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்கு. நான் கொஞ்சமா பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இதுல வந்துட்டு இப்போ ரோல் பண்ண போறோம். இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த சீஸ் எல்லாத்தோட சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ்ல போட்டு பரட்டிக்க போறோம். நல்லா கோட் பண்ணிக்கோங்க. மேல மாதிரி நல்லா இந்த மாதிரி கையில இப்படி புடிச்சு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏர் ஃப்ரைல பண்ண போறோம். என்ன ஆகும்னா அந்த காத்தோட வேகத்துக்கு சம்டைம்ஸ் இந்த மேல இருக்கிற க்ரம்ஸ் வந்துட்டு கழண்டு விழுந்துரும். அதனால இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி இந்த மாதிரி புடிச்சு வச்சுக்கோங்க. இது மாதிரியே நம்ம எல்லா சிக்கன் பீசஸ்லயும் நம்ம கோட் பண்ணிக்கலாம் கிரம்ப். எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி கிரம்ப் கோட் பண்ணி வச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி நல்லா அழுத்தமா அதுல நல்லா ஒட்டுற மாதிரி புடிச்சு வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா செட் ஆயிடும். அப்புறமேட்டு நம்ம எடுத்து ஏர் ஃப்ரையர்ல வைக்கலாம். ஒருவேளை ஏர் ஃப்ரையர் இல்ல அப்போ என்ன செய்யறது அப்படின்னா உங்ககிட்ட அவன் இருந்துச்சுன்னா அவன்ல வந்துட்டு ஒரு 180 டிகிரில நீங்க வந்துட்டு இதை வச்சு பேக் பண்ணலாம். ஒரு 15-20 மினிட்ஸ்ல வந்துட்டு ரெடி ஆயிடும். அப்படி இல்லைன்னா நீங்க டீப் ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஏர் ஃப்ரையர் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி சிக்கன்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு ப்ரீ ஹீட் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேன் வெளியில எடுக்கலாம். இந்த பேன்ல நம்ம லைட்டா ஆயில் கிரீஸ் பண்ணி விட்டுடலாம். கீழே வந்துட்டு ஸ்டிக் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம சீஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம்ல சிக்கன், இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன் நான். இப்போ இதை வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ள எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ தூக்கி நம்ம திருப்பவும் ஏர் ஃப்ரையர்ல வச்சிடலாம். இப்போ திருப்பியும் நம்ம வந்துட்டு ஏர் ஃப்ரையர்ல வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன்ல தான் செட் பண்ணிருக்கிறோம். அதனால நம்ம எதுவும் செட் பண்ண தேவையில்லை. இப்போ இது 20 மினிட்ஸ் காட்டுது. இவ்வளவு நேரம் தேவைப்படாது. நம்ம இடையில செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஒரு 7 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் லேசா மேல கிறிஸ்பியா இருக்கு. இப்போ நம்ம அடுத்த செட் ஆன் பண்ணி விடலாம். நல்லா ஹாட்டா இருக்கும். பார்த்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு டாங் வச்சு திருப்பி விடுங்க. இடுக்கி மாதிரி ஏதாவது வச்சு. சீக்கிரமே ரெடி ஆயிடும். ஒரு 10 மினிட்ஸ்லயே உங்களுக்கு வந்துட்டு இது ரெடி ஆயிடும். நம்ம சிக்கன் வந்து சின்ன சின்ன பீசஸ் தான் போட்டிருக்கோம். அதனால இப்ப எல்லா பீஸையும் நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்ப திருப்பியும் நம்ம உள்ள வச்சிடலாம் ஏர் ஃப்ரையர் உள்ள. இப்ப திருப்பியும் நம்ம உள்ள வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிடும். நம்ம ஒரு 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு 4 மினிட்ஸ் வச்சிருக்கோம் நம்ம. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன் எல்லாமே. நம்மளோட செம ஹெல்தியான சீசி கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை இப்ப ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்ப்போம். உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு இது வந்துட்டு உள்ள வெந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். பாருங்க நல்லா ஜூசியா சூப்பரா வெந்திருக்கு நம்மளோட சிக்கன். மேல வந்துட்டு ஒரு கிறிஸ்பியான கிரம்ப் லேயரோட, உள்ள வந்து செம ஜூசியான சிக்கனோட செம டேஸ்டியா இருக்கும். இதை வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கொஞ்சமா ஏதாவது ஒரு சாலடோட நீங்க சர்வ் பண்ணலாம்.
செஷ்வான் சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் எது கூட வேணாலும் நீங்க சர்வ் பண்ணலாம். மயோனைஸ் எல்லாத்துக்கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.